Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பெங்காலி ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க பண்ண போறோம். பாப்பா தோயின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது ரெசிபி. அதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அதை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு தயிர் எடுத்துக்கணும். தயிர் கொஞ்சம் வாட்டரியாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. திக்கான கர்டாக எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு கப்பு தயிருக்கு ஒரே ஒரு கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க். எவ்வளோ தயிர் எடுக்கிறீங்களோ அதே அளவு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரும் கண்டென்ஸ்டு மில்க்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கோம். டிஃபன் பாக்ஸில் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ்சரை இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்ற போகிறோம். இப்போ டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றினதுக்கப்புறம் மேலே பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், எந்த நட்ஸ் வேணாலும் போடலாம். மேலே பிஸ்தா போட்டு கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் லெட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக எடுக்காதீங்க, பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இல்லைனா அந்த பிஸ்தா மேலே போட்டிருக்கிறதெல்லாம் அடியில் போயிடும். கடாயில் ஏற்கனவே தண்ணி விட்டுருக்கேன். ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த டிஃபன் பாக்ஸை நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு இருக்கணும். சிம் டு மீடியம் இந்த லெவலில் தான் இருக்கணும் ஃப்ளேமு. ஹை ஃப்ளேம் கொண்டு போகக்கூடாது. 30 to 35 மினிட்ஸ் இருக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ அடுப்புலேருந்து இதை வெளில எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, லெட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹவர்ஸ் கழித்து எடுக்க போகிறோம். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். சூப்பரான பெங்காலி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா தோயின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டீம்டு யோகட், அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். கட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கையிலேயே பிடிக்க முடியல பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.